பக்கோடா பாய்ஸ் பிரியாணி கடையை பற்றி நம்ம பேசலாம்னா அப்படி ப்ளீஸ். எஸ் நீங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சா சார் அந்த பிராண்ட் ஆரம்பிச்சு? பக்கோடா பாய்ஸ் சேனல் வந்து டோட்டலாக வந்து ஆமாம் சேனல் வந்து ஒரு 7th இயர் போகுது. 7th இயர் போகுது. இந்த ஷாப் வந்து இதோ போன ஜனவரி ஸ்டார்ட் பண்ணோம். ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த போன ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு. ஸோ ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு பிரியாணி கடை, அதுவுமே வந்து பயங்கரமாக உங்களாலேயே ஃபேமஸான ஒரு பிரியாணி கடையாக மாற்றி விட்டீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இது ஸ்டார்ட் ஆனது, இந்த ஜேர்னி பற்றி? தேங்க்யூ. ஸோ ஃபுட் ரிவ்யூ வந்து எனக்கு ஃபுட்டில் வந்து எல்லாருக்கும் ஒன்றும் பிடிக்கும்ல. எனக்கு வந்து நான் ஒரு பிரியாணி அடிக்ட் தான். எல்லா டைமும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு அடிக்ட்டு. நான் போய் வீட்டில் இருப்பேன், நான் திடீர்னு என் கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். திடீர்னு ஏதாவது வேறு கடையில் எனக்கு பிடிச்சி அங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். எல்லா இடத்துலையும் சாப்பிடுவேன். ஆனால் மோஸ்ட்லி பிரியாணி ஒரு வாரத்துக்கு இப்போயுமே நான் 5-6 வாட்டி பிரியாணி சாப்பிடுவேன். ஒரு வாரத்துக்கு மினிமம் 5 வாட்டியாவது நான் ஒரு வாரத்துக்கு இப்போயும் சாப்பிடுவேன். ஸோ பிரியாணி மேலே எனக்கு ரொம்ப க்ரேஸ் அப்போலேருந்தே இருந்துச்சு. எனக்கு வந்து சீரக சம்பா, பாஸ்மதி இதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த வெட்டிங்கில் வர்ற இஸ்லாமிக் வெட்டிங்கில் ட்ரிபிள் கேன் போடுற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தால்ச்சாவோட அது அந்த பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்ல ரொம்ப சாஃப்டாகவும், இந்த ரைஸ் அப்படியே அந்த புகையோட அந்த பாய் வீட்டு பிரியாணிலாம் சும்மாவா சொல்லுங்க. நானும் பாய் வீட்டு பையன்றதுனால பொதுவாகவே நம்ம பிரியாணி நம்ம எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போமா, சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்டு தான். ஸோ பண்ணும்போது ரெகுலராக பண்ணால் யூனிக்காக தெரியாதுன்னு அது தோணுச்சு. ஸோ வி ஸ்டார்டட் வித் சிக்கன், மட்டன், வான் கோழி மீன்ஸ் டர்க்கி அண்ட் லெகான் கோழி, இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் மீட் வச்சு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று சும்மா போட்டேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் கோட்டம் கிட்ட ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ அதே மாதிரி தான் ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸு. நான் அப்போ தான் அட்வான்ஸ், அதாவது ஒரு அது ஓகே சொல்லிட்டா நான் இந்த வீடியோ போட்டுட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அட்வான்ஸ் கூட கொடுக்கல. நான் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வீடியோ போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் டே ஒரு 2வது நாள் அட்வான்ஸ் கொடுக்கணும். என் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிடன்ஸ், சரியான ரெஸ்பான்ஸ். ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ, நான் அந்த ஊரில் இருக்கேன், நான் இங்கேருந்து வரேன், இந்த கண்ட்ரிலேருந்து இங்கேருந்து வரேன், கடைக்கு வருவேன் அப்படின்னு நிறைய சொன்னோன்னே ஓகே தைரியமா ஆரம்பிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அம்மா போட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். சூளைமேட்டில் பெரியார் பாதையில் பார்த்தோம், மார்க்கெட் கிட்ட பார்த்தோம். ரொம்ப மெயின் ரோட்டில் பார்க்கணும்னு ஆசை. பட் ஆனால் வி தாட் ஒரு ஆரம்பிக்கிறோம், ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு மாட்டிக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ இது எந்த மாதிரி நம்மளை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, மேபி பாசிட்டிவாக கூடாமே எல்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஒரு டீசெண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட் நாளுக்கு வந்து ஓப்பனிங் முன்னாடி எல்லாம் ஒரு 10-15 கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி சமைச்சு ஃபுட் அனுப்பிச்சி விட்டேன். எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் தான். நல்ல ஸ்டேட் லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் தான் அனுப்பிச்சி விட்டது. எல்லோரும் சாப்பிட்டு நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க. நியாஸ் ப்ரோ செமையாக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, கண்டினியூ ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ, சூப்பர் பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க. இது பண்ணும்போது எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்கிக்கிட்டேன், நான் ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டேன், அதை பப்ளிஷும் பண்ணேன். பப்ளிக்கும் அதுக்கு நல்ல அந்த கண்டென்ட் எப்படி பண்ணேன்னா, என் கடை இன்றைக்கி ஓப்பனிங் ஆகுது, நான் கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்புகிறேனே வீடியோ பண்ணேன். ஸோ அவங்க என்ன எல்லாம் சொன்னாங்களோ அப்படியே தான் பப்ளிஷ் பண்ணேன். நான் மாற்றிலாம் கேட்கல, அவங்களும் எனக்கு எதுவும் மாற்றி தரல. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அப்படியே அப்லோட் பண்ணேன் அந்த கண்டென்ட்டை. அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, இப்போ நம்ம இங்கே உள்ள இருக்கோம்ல, பக்கத்து ஸ்ட்ரீட், சின்ன ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் மாதிரி சின்ன ஸ்ட்ரீட் தான் இப்போ இருக்க அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், நான் ஓப்பனிங் வந்து போட்டுட்டு சரி போடுவோம், இன்றைக்கி ஒரு 50 கிலோ வியாபாரம் பண்ணுவோம். 50 கிலோ ரொம்ப ஜாஸ்தி. 50 கிலோனா எவ்வளோ பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியில் இருக்கும்? 1 கிலோ பிரியாணி 7 பேர் சாப்பிட்லாம். ஓகே. 10 கிலோனா 70 பேர். ஓகேவா? ஸோ ஒரு 50 கிலோ ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். 50 கிலோவே பெரிய விஷயம் ஒரு பிஸ்னஸில் சென்னையில் பண்ணோன்னா. யோசிச்சுட்டு ஓப்பன் பண்ணி விட்டால் ஃபஸ்ட்டு 50 கிலோலாம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு சேஃபர் சைடுக்கு 100 kgன்னு ஒரு மீட்டுக்கெலாம் சொல்லி வச்சுருந்தேன். நான் இன்கேஸ் இங்கே கூட்டம் வருதுன்னா நான் மார்னிங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 100, 200, 220 வரைக்கும் போச்சு ஓப்பனிங் டே அன்றைக்கி. நல்ல சரியான க்ரௌட் வந்து. எவ்வளோ சேல் வந்திருக்கும் ஓப்பனிங் டே? பரவாயில்ல சொல்லுங்க. சேல் நல்லா வந்துச்சுங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போனேன். இங்கே அன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா, நான் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ இங்கே வீடியோஸ் பண்ண கிரியேட்டர்ஸ் மற்ற எல்லாருமே நாங்கள் ஃபார்முலாக போய் நேராக இன்வைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நாங்கள் கிரவுண்டில் மீட் பண்ணுவோம், டர்ஃபில் மீட் பண்ணுவோம். அப்போது ப்ரோ வந்துரு மச்சான் அப்படின்னு சும்மா சொல்கிறது தான். எல்லாருமே வந்துட்டாங்க. நானே எதிர்பார்க்கல, எல்லா கிரியேட்டர்ஸும் வந்தாங்க. அவங்களே வந்தாங்க, அவங்க டிராஃபிக் பார்த்தாங்க, அவங்களே லைன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க, டிராஃபிக் கிளியர் பண்ணாங்க, டபரா தூக்கிட்டு வந்தாங்க. சிவகண்ணன் சம்பத் வேர்ல்ட் ஃபுட் டியூப்லாம் இருக்காங்களா, அவர் வந்து பிரியாணி அடிச்சாரு. நம்ம டப்பாங்க இருக்காருல்ல, அவர் வந்து கத்திரிக்காய் ரைத்தா கட்டினாரு. ஆக்சுவலி அது பார்க்கவே ஏதோ இந்த வானத்தை போல படம் மாதிரி
என்னடா அது இந்த மானத்தை போல ஆனந்தம் இல்லையா, ஆனந்தம் படம் அந்த பிரதர்ஸ்லாம் சேர்ந்து கடை வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டமும் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஒரு பக்கம் கூட்டம் பயங்கரமா வருது, இன்னொரு பக்கம் நம்மளோட கிரியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பண்றதெல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீரே வந்திருக்கும் போலயே. ரொம்ப சந்தோஷமா, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அந்த கண்டென்ட் கிரியேஷன்லயே என் வாழ்க்கையில ஒரு நெகிழ்ச்சியான நாள்னா அதுதான். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், அதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, பப்ளிக்கும் பண்ணுறாங்க, என்னை காம்படிஷனாக நினைக்க வேண்டிய கிரியேட்டரும் என்னை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஏதோ ஜெயிச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு டைட்டிலும் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு தான் வச்சோம். அது ஆக்சுவலி ஃபீல் தான், அந்த டைலாகே ஃபீல் தான், அந்த கண்டென்ட்டோட டைலாகே ஒரு ஃபீல் தான். அந்த ஃபீல் ரொம்ப கிடச்சிது. இருந்துட்டு கரெக்டாக பிரியாணி ஒரு 11 மணி 11:30 மணிக்கு வந்திருக்கோம். ஒரு 2 மணிக்குள்ளே எல்லாம் காலி, 220 கிலோ காலி. ஓ, அதெல்லாம் கொடுக்க முடியல. ஆக்சுவலி ஒரு 50 kg பிளான் பண்ணி அவ்வளோ காலியாக இருந்திருக்குது. ஆமாம், நாங்கள் இத்தனைக்கும் பெருசாக ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிலாம் கொடுக்கல. பிரியாணிக்கு ஒரு 60 ஃப்ரீ, இவ்வளோதான் கொடுத்ததே ஆஃபரு. என்ன கேட்டாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா எங்கள் மாஸ்டர்ஸ்லேருந்து என்ன கேட்டேன். இது இவ்வளோதான் கொடுக்குறீங்க, ஏன்னா என்ன வேணா நீங்கள் யாரை வேணா இருக்கேன், பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பப்ளிக்கு, எதாவது கொடுக்கணும், ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இல்லை ஜி, அப்படிலாம் பண்ணால் நம்ம நஷ்டம் அடைஞ்சு போயிடுவோம். தொடக்கமே நஷ்டத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு சரியாக பண்ணுவோம், நமக்கு நஷ்டம் இல்லாமல் பப்ளிக்கு போகிறது போட்டோம் அப்படின்னு தான் இப்படி பிளான் பண்ணோம். அதனால ஒர்க் அவுட் ஆச்சு, செம ஹாப்பி. ஸோ அப்போலேருந்து போகிறீங்க ஒரு பூஸ்ட் தான். நீங்கள் பிரியாணி பற்றி பேசி பேசி எனக்கு வேணும் சார் உங்கள் கடை பிரியாணி, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு பார்சல் எனக்கும் அனுப்பி விட்டுருங்க மறக்காம. கண்டிப்பாக.